அடுத்து 2B கண்டினியூ வேறு போட்டிருக்காங்க. பாப்பா நல்லா எடுத்திருக்காப்ல. ஃபுல்லாக மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹிப்ஹாப்போட பேக்ரவுண்ட் மியூசிக் பக்கா பண்ணியிருக்காப்புல. என்ன கான்செப்ட்னா மனித நேயத்தை சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை, அவங்க தான் ஹீரோ. நட்டி சார் தான் ஹீரோ படத்தில். நல்லா இதில் அதை ஹியூமனிட்டி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நட்டி தான் நல்லா நடிச்சிருக்காப்புல. நாசர் சார் வந்து கொஞ்சம் லைட்டாக பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் சமமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்திருந்தாப்ல. பார்த்தோம்ல நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் இடையில எதுவும் ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். நல்லா லவ் சீன் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளோதான். படத்தில் லேக் ஏதாவது இருக்கா? இல்லை ஜி, லேக்லாம் இல்லை ஜி. கடைசி உலக இந்த படத்துக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அவங்க ஆல்ரெடி நடந்ததை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது இப்படி தான் நடந்ததுக்கு கொண்டிருக்குண்டு. அடுத்து 2B கண்டினியூ வேறு போட்டிருக்காங்க. பாப்பா நல்லா எடுத்திருக்காப்ல. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல லேக் ஏதாவது இருக்கா? இல்லை ஜி, சுத்தமாக லேக் இல்லை. சுத்தமாக லேக் இருக்கா? இல்லை ஜி. மியூசிக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்து வாங்க படத்தை எல்லாம் நீங்கள் ஃபேமிலியே பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற அளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்குது படம். ஃபுல்லாக டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? ஃபுல்லாக மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹிப்ஹாப்போட பேக்ரவுண்ட் மியூசிக் பக்கா பண்ணியிருக்காப்புல. கதையுமே இன்றைக்கி எப்பயுமே அவர் படத்தில் எல்லாமே வரும்போது ஹியூமனிட்டி, இதில் அதை ஹியூமனிட்டி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலை தர செய்றியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. அதாவது ஆல்ரெடி நடந்த கதையை வந்து 2028 2030 நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நடந்த கதையை வந்து இனிமேல் நடக்க போகிற மாதிரி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க படத்தில். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட்னு பெருசாக நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரு 5 பேர் இருந்தாலும் அந்த 5 பேருக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு ஒரு கேரக்டர் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயினுக்கு ரோல் கிடையாது. ஹீரோயின் தேவை அப்படின்றதுக்காக ஒரு காரணத்துக்காக ஹீரோயின் காமிக்கல ஜி. ஹீரோயின் அவளுக்கு காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு கொஞ்ச நேரம் காமிச்சாங்க, லாஸ்ட் ஸ்டாப் அவங்க சேரையில் காமிச்சாங்க, அவ்வளோதான். அவங்க தான் மெயின் கேரக்டர், ஹீரோ இல்லை. அவங்க தான் ஹீரோ. நட்டி சார் தான் ஹீரோ படத்தில். நல்லா படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து லேக்காகவும் போயிடுச்சு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. என்ன கான்செப்ட்னா மனித நேயத்தை சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பிரச்சனையில் யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன். நம்ம பதவியில் இருக்கும்போது பணமாக இருக்கும்போது பணக்காரன் மனிதனை பார்க்காம ஏழைஞர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு போர் வந்து எல்லாம் பணக்க இதியாக போயிட்டாங்கன்னா எல்லாம் சகஜமாக பழகுறாங்க. அது மாதிரி எப்பவுமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. கான்செப்டாக தான். மியூசிக் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கு. பாட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. பாட்டு எதுவும் இல்லை. ஆமாம், செகண்ட் பார்ட் வந்து ரோபோட்டு பண்ண மாதிரி காட்டுறாங்க. வந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இருக்கலாம் மேபி. ரேட்டிங் தருவீங்க? 10 ஆஃப் ரேட்டிங் 10ன்னா ஒரு 8. நாசர் சார்ல எப்படி நடிச்சிருக்காரு? நாசர் நட்டி தான் நல்லா நடிச்சிருக்காப்புல. நாசர் சார் வந்து கொஞ்சம் லைட்டாக குழந்தைகள் பார்க்கலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு இந்த படம் பிடிக்கும்? யங்ஸ்டர்ஸ் தான் விரும்புவாங்க. இந்த படம் உங்களை ஏதாவது இந்த அளவு பாதிச்சிருக்கா? பாதிச்சதுன்னா ஒன்று அதான் மனிதநேயமாக இருக்கிறது. அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லோரும் சமமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத போது போய் மனித சமமாக பார்க்குறதோட நீ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு இதாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலை தர செய்றியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. நல்லா சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்திருந்தாப்ல. பார்த்தோம்ல நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் இடையில எதுவும் ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். நல்லா லவ் சீன் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளோதான். இல்லை ஜி, லேக்லாம் இல்லை ஜி. கடைசி உலக இந்த படத்துக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அவங்க ஆல்ரெடி நடந்ததை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது இப்படி தான் நடந்ததுக்கு கொண்டிருக்குண்டு. அடுத்து 2B கண்டினியூ வேறு போட்டிருக்காங்க. பாப்பா நல்லா எடுத்திருக்காப்ல. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல லேக் ஏதாவது இருக்கா? இல்லை ஜி, சுத்தமாக லேக் இல்லை. இல்லை ஜி. மியூசிக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்து வாங்க படத்தை
பார்க்கலாம் எல்லாம் ஃபேமிலியே பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற அளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்குது படம். ஃபுல்லாக டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? ஃபுல்லாக மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், ஹிப்ஹாப்போட பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காப்புல. கதையுமே இன்றைக்கி எப்பயுமே அவர் படத்தில் எல்லாமே வரும்போது ஹியூமானிட்டி, இதில் அதை ஹியூமானிட்டி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உனக்கு ஒரு வேலை தர செய்கிறியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. அதாவது ஆல்ரெடி நடந்த கதையை வந்து 2028 2030 நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நடந்த கதையை வந்து இனிமேல் நடக்க போகிற மாதிரி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க படத்தில். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட்னு பெருசாக நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரு 5 பேர் இருந்தாலும் அந்த 5 பேருக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு ஒரு கேரக்டர் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயினுக்கு ரோல் கிடையாது. ஹீரோயின் தேவை அப்படின்றக்காக ஒரு காரணத்துக்காக ஹீரோயின் காமிக்கல. ஹீரோயின் அவளுக்கு காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்ச நேரம் காமிச்சாங்க, லாஸ்ட் ஸ்டாப் அவங்க சேரையில் காமிச்சாங்க, அவ்வளோதான். நாசர் சார் நட்டியில் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க தான் மெயின் கேரக்டர், ஹீரோ இல்லை. அவங்க தான் ஹீரோ. நட்டி சார் தான் ஹீரோ படத்தில். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாப் வந்து லேக்காகவும் போயிடுச்சு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. என்ன கான்செப்ட்னா மனித நேயத்தை சொல்கிறாங்க. எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க, எரிச்சு விடுவேன். நம்ம பதவியில் இருக்கும்போது, பணமாக இருக்கும்போது, பணக்காரன் மனிதனை பார்க்காம ஏழைஞர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு போர் வந்து எல்லாம் பண கைதியாக போயிட்டாங்கன்னா எல்லாம் சகஜமாக பழகுறாங்க. அது மாதிரி எப்பவுமே நார்மலாக இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. கான்செப்டாக தான். படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கு. பாட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. பாட்டு எதுவும் இல்லை. படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமாம். வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செகண்ட் பார்ட் வந்து ரோபோட்டு பண்ண மாதிரி காட்டுறாங்க. வந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஹிப்ஹாப் பாதிக்க கம்பேக் நினைக்கிறீங்களா அந்த படம்? ஹிப்ஹாப் பாதிக்க இருக்கலாம் மேபி. ரேட்டிங் அது தெரியுங்க. 10 ஆஃப் ரேட்டிங் 10ன்னா ஒரு 8. நாசர் சார்லாம் எப்படி நடிச்சிருக்காரு? நாசர் நட்டி நட்டி தான் நல்லா நடிச்சிருக்காப்ல. நாசர் சார் வந்து கொஞ்சம் லைட்டாக குழந்தைங்க வந்து பார்க்கலாமா இந்த படத்தை? குழந்தைகள் பார்க்கலாம். எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு இந்த படம் பிடிக்கும்? யங்ஸ்டர்ஸ் தான் விரும்புவாங்க. இந்த படம் உங்களை ஏதாவது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா? பாதிச்சதுன்னா ஒன்று அதான் மனிதநேயமாக இருக்கிறது, அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லோரும் சமமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதபோது போய் சமமாக பார்க்குறத விட, நீ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு இதாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு வேலை தர செய்கிறியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே.